கிரீக் மைத்தாலஜில ஸ்கோனியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, குழந்தை பொறக்க போற டைம்ல இருக்கிறாரு. அவருக்கு இல்ல, அவர் ஒய்ஃப்க்கு பேசிக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது, குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தோனே, அப்படியே ஓடி போயிட்டு, எங்க மகனேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போய் பார்த்தா, பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா, அவர் ஆசைப்பட்டது ஆண் குழந்தை. ஆனா பொறந்தது பெண் குழந்தை. தர்ம சங்கடத்துல வந்து அங்கேயே உட்கார்ந்து ஒரு மாரி வந்துட்டு வெக்ஸான அரசர் என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தைய தூரத்துல இருக்கிற ஒரு மலை மேல வந்து நடுக்காட்டுல கொண்டு போயிட்டு போட்டுட்டு, திரும்பி கூட பார்க்காம வந்து வந்துடுறாப்படி. அவ்வளோ கல் நெஞ்சுக்கார ஒரு அரசர். அதுக்கப்புறம் சில பல மேஜிக்கல் விஷயங்கள்லாம் அந்த காட்டுக்குள்ள நடக்குது. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் வரும்லாம் சொல்ல மாட்டேன். பேசிக்கா வந்து கிரீக் மைத்தாலஜில நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த குழந்தைய சில பல கரடி கூட்டங்கள்லாம் சேர்ந்து வந்து வளர்க்க ஆரம்பிக்குது. லைக் நம்ம ஊரு ஐயப்ப சாமி எப்படி புலிப்பால் குடிச்சு வளர்ந்தாரோ அந்த மாரி. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு லவ் அஃபேர் ஏற்படுது. ஆனால் அந்த லவ் அஃபேர்ல வந்துட்டு சேர முடியாத மாரி வந்துட்டு ஒரு சாபங்கள்லாம் வருது. ஃபைனலா அந்த சாபம் போச்சா, போலியா, அவங்க சேர்ந்தாங்களா, சேரலையான்றத கீழ இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க.